Good morning, students. ஸோ நம்ம கனாவோட 100 டெஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் ரிவிஷன் வந்து நம்ம போயிட்டு இருக்கு கரெக்டாக. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைம் ரிவிஷன் வந்து முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அமைன்ஸ், நாளைக்கு பயோமாலிகுல்ஸ். த ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் தென் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ரிவிஷன்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம்னா 100 டெஸ்ட்டில் ஸோ அமைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரைட். ஸோ ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் அமைன் இஸ் RNH2. ரைட். இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமைன். ஸோ த செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா, சில டைம் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். தட் இஸ் அ டிகிரி ஆஃப் அமைன்ஸ்லேருந்து. ஸோ த செகண்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ டிகிரி ஆஃப் அமைன்ஸ். ஓகேவா? ஸோ டிகிரி ஆஃப் அமைன்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ சென்ட்ரல் நைட்ரஜன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் நைட்ரஜன் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஸோ இங்கே வந்து we have, so there is a CH3, so there is a NH2. So I'm saying this is the first degree. So என்னோட central nitrogen is connected with only one carbonyl group இருந்துச்சுன்னா, central nitrogen is connected with only one not carbonyl, so there is alkyl groups இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா, we can say it is a first degree amine அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ என்னோட சென்ட்ரல் நைட்ரஜன் இஸ் கனெக்டட் வித் 2 அல்கைல் குரூப்ஸ் இருந்ததுன்னா, ஸோ தட் வி கேன் சே தட் இஸ் அ செகண்ட் டிகிரி அமைன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் ஸோ தட் இஸ் அ சென்ட்ரல் அமைன், சாரி சென்ட்ரல் நைட்ரஜன் இஸ் கனெக்டட் வித், ஸோ தட் இஸ் அ 3 அல்கைல் குரூப்ஸ் இருந்ததுன்னா, ஸோ தென் வி கேன் சே இட் இஸ் அ தேர்ட் டிகிரி அமைன் அப்படி சொல்லுவோம். ரைட். தேர்ட் டிகிரி அமைன். ஸோ என்னோட சென்ட்ரல் நைட்ரஜன் இஸ் கனெக்டட் வித், ஸோ தட் இஸ் அ 4 அல்கைல் குரூப்ஸ் இருந்ததுன்னா, 4 அல்கைல் குரூப்ஸ் இருந்ததுன்னா, we have R1, R2 and R3 அப்படின்னு இருந்ததுன்னா, so that time the nitrogen will get, so there is a positive charge. So positive chargeனாவே நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக we can say, so it's a ion அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன கிடைச்சுன்னா, so there is a அமோனியம் அயான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிடும், so there is a அமோனியம் அயான் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, so there is a quaternary அமோனியம் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். quaternary அமோனியம் சால்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமைன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு, ஸோ தட் இஸ் அ டிகிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரி அண்ட் ஃபைனலி வி ஹேவ், ஸோ தட் இஸ் அ குவாட்டர்னரி டிகிரி. ஸோ உங்களுக்கு வந்து நீட்டில் ஒரு கொஸ்டின் வந்து இதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 1 வந்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ தேர்ட் டிகிரி அமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ தேர்ட் டிகிரி அமைன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆப்ஷன் ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have CH3 and we have CH and CH3 and CH2NH2. CH2NH2. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, we have CH3 and CH and CH3 and CH and NH3 and so we have, so there's a CH3. And the third option வந்து பார்த்தீங்கன்னா, we have CH3 and nitrogen, so then we have, so there's a CH3 and CH3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ நம்மளுக்கு டிகிரி ஆஃப் நைட்ரஜன் எதை டிபெண்ட் பண்ணி, சாரி டிகிரி ஆஃப் அமைன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, த டிகிரி ஆஃப் த நைட்ரஜன். ஓகே ரைட். நாட் த டிகிரி ஆஃப் த கார்பன். ஸோ நம்மளுக்கு டிகிரி ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் ஆர் டிகிரி ஆஃப் ஆல்கஹால்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் டிகிரி ஆஃப் ஆல்கஹால் இஸ் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் த கார்பன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி கார்பன்னா ஆல்கஹாலும் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த டிகிரியில் வந்து உங்களுக்கு OH வந்து டச் இருந்ததுன்னா, இங்கே அப்படி கிடையாது. சென்ட்ரல் நைட்ரஜனை பொறுத்து தான் நம்ம வந்து டிகிரி பற்றி பேசுவோம். அப்போ இங்கே வந்து யார் இவங்க வந்து பாருங்களேன். ஸோ த நைட்ரஜன் இஸ் அட்டாச் வித் ஒன்லி ஒன், ஸோ அல்கைல் குரூப். ஸோ அப்போ உங்களுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் சொல்லுவோம். இங்கே வந்து பாருங்க, இந்த நைட்ரஜன் இஸ் அட்டாச் வித் ஒன்லி ஒன் அல்கைல் குரூப், அதாவது ஒரு சிங்கிள் கார்பன். ஸோ இவங்களும் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி. ஸோ இங்கே வந்து பாருங்க, நைட்ரஜன் இஸ் அட்டாச் வித், ஸோ there's 3 அல்கைல் குரூப்ஸ். ஸோ இவங்க மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தேர்ட் டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்கு. எதை வச்சுன்னா, டிகிரியை வச்சு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதில் இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ப்ரிப்பரேஷன் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து எங்கே பார்க்குறோம்? ஸோ there's a மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன், MOP வந்து பார்க்க போகிறோம். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட், மெத்தட் நம்பர் 1, ஸோ there is a reduction of nitro compounds. Reduction of, so there is a nitro compounds. Nitro
compounds. Okay, right? So இதோட பேசிக் பிரின்சிபல் வந்து பாருங்க. இனிஷியலா we are taking, so there's a nitro compounds. So there's a RNO2. So R வந்து நம்மளுக்கு வந்து will be நம்மளுக்கு வந்து alkyl இருக்கலாம், இல்லையா நம்மளுக்கு வந்து அரைல கூட இருக்கலாம். ஸோ இது ரெண்டு காம்பவுண்ட்ஸ்க்குமே இது வந்து அப்ளிகபிள் தான் இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஸோ இவங்க கூட வந்து என்ன பண்ண போறோம்னா we are going to add with some reducing agents. Okay, right? So there's a reductionல. ஸோ அப்போ நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். யாரெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னா நம்மளுக்கு ஜென்ரலாக தெரியணும் யாரெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக வந்து we have, so there is a lithium aluminum hydride. ஓகேவா? ஸோ வேறு யாருமா இருக்காங்க நம்மளுக்கு ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we have, so there is a nickel and hydrogen. ஓகேவா? ஸோ தென் வந்து நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have zinc and HCl. ஸோ இவங்களும் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் தான். இவங்களுக்கு பேர் வந்து மெட்டல் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெரி குட். ஸோ there is iron and HCl. தென் வந்து நம்மளுக்கு வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have Sn and HCl. ஸோ அண்ட் ஃபைனலி ஸோ we have, so there is a sodium borohydride. ஓகேவா? இவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ நம்மளோட ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இங்கே வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு என்ன எக்ஸாக்ரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ there's a reducing agents, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் போய் பாருங்க இவங்க 3 பேரும் யார், இவங்க 3 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆர் ஐரன் ஆர் ஸோ there is a tin with HCl. ஸோ இவங்களுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா மெட்டல் டைலூஷன் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து மெட்டல் டைலூஷன் ரிடக்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஜென்ரலாக இதுக்கு பேர் இவங்க 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்னா வந்து என்ன பண்ண போகிறோம், மெட்டலை ஒரு ஆசிட்ல டிசால்வ் பண்ணி தென் we are going to react with RNO2. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு பேர் வந்து. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து மெட்டல் டிசால்வ் ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல் டிசால்வ் ரிடக்ஷன் மெத்தட் சில டைமில் கேட்பாங்க கொஸ்டின், ரைட்? இவங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து என்ன வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ they will provide, so there is RNH2. ஓகேவா? எக்ஸப்ட் ஸோ there is a sodium borohydride. எக்ஸப்ட் சோடியம் borohydride. சோடியம் borohydride மட்டும் நம்மளுக்கு வந்து யாரு கூட வந்து ரியாக்ட் ஆகுது, NO2 ரியாக்ட் ஆகுது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த பாயிண்ட் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில டயத்தில் ஒரு நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்கும், ஒரு ஜென்ரலாக ஒரு காம்பவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் நிறைய ப்ராப்ளம் வந்து பார்க்குறீங்க. ஸோ ஒரே ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு காம்பினேஷன் டபுள் பாண்ட் இருக்கும் அண்ட் நைட்ரைல் குரூப்ஸ் இருக்கும், நைட்ரோ குரூப்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து கரெக்டாக தெரியணும் எந்தெந்த ரீஏஜென்ட்ஸ் என்னோட அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து ரெடியூஸ் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால நம்ம எங்கெங்கெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணுறோமோ அதெல்லாமே கண்டிப்பாக நீட்லேயோ இல்லை ஜேயிலேயோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ கொஸ்டின்ஸை வந்து ஆஸ் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ஆஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரைட். கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? இந்த போர்ஷன்லேருந்து கொஸ்டின் வந்து பாருங்க. ஒரு நீட் கொஸ்டின், ஒரு ஜேஇ கொஸ்டின். ஓகேவா? ஒரு நீட் கொஸ்டின், ஒரு ஜேஇ கொஸ்டின். ஸோ இதுதான் நம்மளோட ஒரு சைக்ளிக் நைட்ரோ காம்பவுண்ட். சைக்ளிக் நைட்ரோ காம்பவுண்ட் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ணுறோம்னா we are doing the reaction with, so there is a lithium aluminum hydride. Okay, right? And so one more step வந்து பார்த்தீங்கன்னா we are going to do the reaction with, so there is a H2Ni in the presence of ethanol. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் பண்ணலாமா எல்லாரும்? ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணலாமா எல்லாரும்? ஸோ ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாபிக் தான் நம்மளுக்கு வந்து அமைன்ஸ், ரைட்? ரொம்ப ஈஸியான டாபிக். ஸோ மற்ற டாபிக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஈஸி, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து ஈஸி, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது, ரைட்? ஸோ அப்போ வந்து பாருங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இவன் என்ன பண்ண மாட்டான், இந்த டபுள் பாண்டை டச் பண்ண மாட்டான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக இல்லையா? டபுள் பாண்டை வந்து டச் பண்ண மாட்டான். ஸோ ஒன்லி யாரை மட்டும் வந்து ரெடியூஸ் பண்ணுவான், நைட்ரோ காம்பவுண்ட்ஸை எனக்கு வந்து அமைனா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பான். ஸோ அப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படிமா இருக்கும், ஸோ இங்கே டபுள் பாண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ ஹியர் வி ஆர் கெட்டிங், ஸோ there is a NH2. அதே மாதிரி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸிங் ஆகாது. பட் இந்த ஹைட்ரஜன் இருக்கான் பார்த்தீங்களா, ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுவான், ஸோ தட் வில் ரெடியூஸ் போத் டபுள் பாண்ட் அஸ் வெல் அஸ் நைட்ரோ குரூப்ஸ். இப்போ தான் வந்து பார்த்தோம். ஸோ அப்போ எனக்கு இந்த டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகி, இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த NO2 ஆல்சோ இஸ் கன்வெர்ட் இன்டு NH2. கரெக்டாக இல்லையா? ஸோ இதை தான் நான் சொன்னேன். உங்களுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஒரு காம்பவுண்டில் கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு டேபிளாகவே மேக் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு டேபிளாகவே மேக் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸில் ஒரு டேபிள் பார்த்துருக்கோம், ஆல்கஹால் ஃபினால்ஸில் ஒரு டேபிள் பார்த்துருக்கோம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியணும் ஜென்ரலாக. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 வந்து போகலாமா? கொஸ்டின் நம்பர் 2 வந்து பாருங்க. ஸோ வி ஹாவ், ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஸோ வி ஹாவ், ஸோ there is a nitro compound. So I'm going to do the reaction with, so there is a lithium aluminum hydride. Lithium aluminum hydride. I'm going to do the reaction with, so sodium borohydride.
and I'm going to do the reaction with, so there's a nickel and H2. Okay வாமா? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி அண்ட் வாட் இஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ அப்போ எனக்கு ஏ காம்பவுண்ட் என்னவா இருக்கும், ஸோ பி காம்பவுண்ட் என்னவா இருக்கும் அண்ட் சி காம்பவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து எனக்கு என்ன பண்ணும், ஜென்ரலாக லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஸோ NO2 மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும், ரைட்? ஸோ நிக்கல் அண்ட் H2 இப்போ தான் வந்த போத் NO2 அண்ட் டபுள் பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணும். பட் சோடியம் போரோஹைட்ரேட் NO2 டபுள் பாண்ட், அப்போ என்ன இருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது நோ ரியாக்ஷன்ஸ், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து தெரியணும், ஸோ எங்கெங்கெல்லாம் நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அடுத்த செகண்ட் மெத்தட் வந்து பாருங்க. ஸோ திஸ் இஸ் செகண்ட் மெத்தட் ப்ரிப்பேர் த அமைன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தெர் இஸ் அமோனாலிசிஸ் ஆஃப் அல்கைல் ஹேலைட். ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அமோனாலிசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கைல் ஹேலைட் வந்து அமோனாலிசிஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். அப்போ இனிஷியலாக வி ஆர் கோயிங் டு டேக் RX. இந்த RX கூட வந்து யார் வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமோனியா வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, அமோனியா கூட வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அமோனியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இவன் வந்து ஒரு நியூக்ளியோஃபைல். ஏன்னா நம்மளுக்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹவ் ஆருங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் polarity காம்பவுண்டாக இருக்கும் அண்ட் X will be நெகட்டிவ் polarity காம்பவுண்ட். ஸோ என்னோட அமோனியா வந்து எங்கே வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R அட்டாக் பண்ணும் அண்ட் X வந்து ரிமூவ் ஆகிடும் அண்ட் ஃபைனலி யூ கேன் கெட், ஸோ தட் இஸ் R. ஓகே ரைட், ஜென்ரலாக ஸோ நீங்கள் வந்து RNH2 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருந்தா we are getting, so there's RNH3+ வந்து கிடைச்சிடும். கரெக்டாக இல்லையா? ஸோ நைட்ரஜன் கிரியேட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் வில் பி அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டேபிளாக மாறதுக்காக ஒரு ஹைட்ரஜன் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா லாஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வேணும்னா இவனோட ஸ்ட்ரக்சரை வந்து இப்படி கூட வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஸோ ஹியர் வி ஹவ் ஹைட்ரஜன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு யார் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, X- வந்து சரௌண்டிங்கில் வந்து இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், ஒரு பாண்டை கொடுத்து இந்த ஹைட்ரஜன் கூட, ரைட்? ஸோ ஒரு டீப்ரோட்டனேஷன் வந்து பண்ணுவான். டீப்ரோட்டனேஷன் பண்ணால் அண்ட் ஃபைனலி யூ ஆர் கெட்டிங், ஸோ திஸ் RNH2. ஸோ திஸ் இஸ் கால்ட், இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். It is a first degree amine. Okay, right? So நான் வந்து என்ன பண்றேன்னா, I'm taking excess amount of RX. ஓகேவா? நான் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் RX இருக்கல, excess amount of RX வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குவான்டிட்டி எனக்கு வந்து excess amount வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? அப்போ எனக்கு என்ன ஆகும், ஃபர்தரா இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் தட் இஸ் கோயிங் டு ரியாக்ட் வித் அனதர் அமோனியா. சாரி எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் RX வந்து எடுத்துனா எனக்கு என்ன ஆகிடும், இந்த பாயிண்டோட என்னோட ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ எனக்கு வந்து ஒன்லி வந்து என்ன கிடைக்கும், ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் மட்டும் தான் கிடைக்கும். பிகாஸ் வி ஆர் டேக்கிங் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் RX. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அமோனியா எல்லாமே எனக்கு வந்து என்ன ஆகிடும், கன்சியூம் ஆகிடும். ஏன்னா இவங்க வந்து லிமிட்டட், ரைட்? ஸோ எனக்கு கன்சியூம் ஆகிடுச்சுன்னா வி ஆர் கெட்டிங் ஒன்லி ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். வேறு எந்த டிகிரி அமைன் வந்து எனக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கிடையாது. ஸோ இதே நீங்கள் இங்கே வந்து வேணும்னா நோட் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் RX வந்து எடுத்தோம்னா வி கேன் கெட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஒன்லி வி ஆர் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஸோ நான் செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு டேக், ஸோ தெர் இஸ் எ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அமோனியா. நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அமோனியா வந்து எக்ஸஸ் வந்து எடுக்க போறோம். அப்போ அமோனியா நீங்கள் எக்ஸஸ் எடுத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இங்கே ஸ்டாப் ஆகாது. இந்த ரியாக்ஷன் மறுபடியும் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா ப்ரொசீட் ஆகும். இங்கே வந்து பாருங்க. ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் கை இஸ் ரியாக்டட் வித் அமோனியா. ஸோ திஸ் இஸ் அ நியூக்ளியோஃபைல். ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா டைரக்டா, ஸோ திஸ் கை வில் அட்டாக். ஸோ என்னோட R, ஓகேவா? கரெக்டு தானே? excess amount of amount, right? Any mistake? Okay. So this guy is again reacted with, so there's a RX. Okay. So அப்படி இது பண்ணிட்டோமா? So excess amount of RX na, so we are getting only. So இது வந்து எனக்கு என்னங்கன்னா ரியாக்ஷன் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் ஆகாது. ஓகேவா? இப்போ இங்க எனக்கு ரியாக்ஷன் இங்கே ஸ்டாப் ஆகாது. ரியாக்ஷன் வந்து எனக்கு வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதே நீங்கள் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அமோனியா எடுத்தீங்கன்னா, ஸோ யூ கேன் கெட் ஒன்லி ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஓகேவா? சாரிமா, ரைட்? ஏன்னா எனக்கு என்னோட அல்கேஹாலைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கன்சியூம் ஆகிடும். ஓகேவா? ரைட். ஸோ சாரி, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இது. ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் RX எடுத்தீங்கன்னா உங்களோட ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும்னா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் வி ஹாவ், ஸோ திஸ் RNH2. இப்போ இந்த RNH2 எனக்கு வந்து என்ன வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோஃபைலாக வந்து பிஹேவ் பண்ணும்.
At the same time, in the RX, we have some electrophile. Yaar sir electrophile அப்படினு கேட்டினா, so there's a alkyl group is the electrophile. இப்போ இந்த NH2, so once again that will make a bond with R, and உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சுனா, you can get, so there is a R, so there is a NH2, ஓகேவா? so எனக்கு வந்து என்ன கிடைச்சுனா RNH2, இங்க ஒரு positive charge, and so we are getting, so another R வந்து இங்க வந்து attach ஆயிடும். So once again you can react with the X minus na, so what you'll get, you can get, so there's a second degree amine. உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், you can get the second degree amine வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இது எந்த கண்டிஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா excess amount of RX condition. இது excess amount of ammonia அப்படின்னா only the first degree வந்து நம்மளுக்கு வந்து possible. So for example, if you do the reaction further with another RX na, you can get, so there is a R3, so there is a N வந்து கிடைச்சிரும். If you do another RX na, so உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், you can get, so there is a R3N plus வந்து உங்களுக்கு, right? So there is a quaternary ammonium salt வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், ரைட்? இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸே. ஸோ இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ அப்போ கொஸ்டின் வந்து ஒரு டைம் வந்து கேட்டிருக்காங்க, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அமோனியா யூஸ் பண்ணால் வாட் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கொடுத்துட்டு பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு யார் வந்து மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அமோனியாவில் த மேஜர் ப்ராடக்ட் இஸ் மை அமைன், ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஸோ இதே வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆர்எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், நம்மளுக்கு வந்து என்னது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவார்டனரி ஆர் த ஆப்ஷன்ஸ். எதுவுமே கொடுக்கல எனக்கு. ஸோ ஜென்ரலாக அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் பாசிபிள் வென் வி டூ த அனாலிசிஸ் ஆஃப் ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, டெர்ஷரி அண்ட் குவார்டனரி. புரிஞ்சுதா? எனக்கு வந்து எக்ஸஸ் அப்படிங்கிற வேர்டை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல எனக்கு. ஓகே ரைட்? எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆர்எக்ஸ் பற்றி பேசல, எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் NH3 அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சென்டென்ஸுமே நம்மளுக்கு கொடுக்கலைன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 4 ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டில் ஸோ நம்மளோட சால்ட் வரைக்கும், அதாவது நம்மளோட குவார்டனரி சால்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஓகேவாமா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இந்த கொஸ்டின் கூட ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. என்ன ஓகே, சாரி. என்னோட வாய்ஸ் கேக்குதா? என்னோட வாய்ஸ் கேக்குதா? நீங்க மட்டும் தான் ஆன்லைன்ல இருக்கீங்க.
தெரியுதா? ஓகே. ஸோ மத்தவங்களுக்கு ஜாயின் பண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டா. ஓஹோ! ரைட். ஸோ கொஸ்டின் வந்து பார்க்கலாமா? ரைட். ஸோ வி ஆர் டேக்கிங் ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் எடுத்தாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் கூட யூ ஆர் கோயிங் டு ரியாக்ட் வித் ஓன்லி ஒன் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆர்எக்ஸ். ஓகேவா? இங்கே யார் ஆர்எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH3ஐங்கிறது தான் ஆர்எக்ஸ். ஸோ உங்களோட டிசைட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்பான். உங்களோட மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சுவலாக வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ என்னவா இருக்கும் பாருங்க. ஸோ ஆல்ரெடி இட் இஸ் எ ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் கூட யூ ஆர் கோயிங் டு ரியாக்ட் வித் ஒன்லி ஒன் ஈக்குவலன்ட் ஆஃப் CH3I அப்படின்னா யூ கேன் கெட் ஸோ திஸ் அ செகண்ட் டிகிரி அமைன். கரெக்டா இல்லையா? ஸோ இனிஷியலி ஐம் டேக்கிங் ஸோ திஸ் அ ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் டூ ஈக்குவலன்ட் ஆஃப் CH3Iனாமா நம்மளுக்கு என்னமா கிடைக்கும்? ஸோ தட் இஸ் அ டெர்ஷரி அமைன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். டிசைட் ப்ராடக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டெர்ஷரி அமைன். ஓகேவா? ஸோ இதே இஃப் யூ டேக் த ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் யூ கேன் டூ த ரியாக்ஷன் வித் த்ரீ ஈக்குவலன்ட் ஆஃப் CH3I அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிடும்? யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் அ ஃபோர்த் டிகிரி அமோனியம் சால்ட் வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ தட்ஸ் அ அமோனியம் சால்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பாருங்க. இங்கே யாரு ரியாக்டன்ட் அண்ட் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் ஆஃப் ஆர்எக்ஸ். ஓகேவா? இதை பற்றி கிளியராக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க கொஸ்டின்ஸில். இது ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட ஜேஇ கொஸ்டின் தான் இது நம்மளுக்கு. ஓகேவா? இது நம்மளோட ஜேஇ கொஸ்டின்ஸ் தான். ரைட். ஸோ தென் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க இதே பாயிண்ட்ல. நான் வந்து உங்களோட பாசிபிள் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு குவாட்டனரி அமோனியம் சால்ட் வந்து மேக் பண்ணணும். குவாட்டனரி அமோனியம் சால்ட் வந்து மேக் பண்ணணும். பட் எதுல இருந்து மேக் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் த ஆர்எக்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க நம்மளுக்கு. நம்பர் ஆஃப் moles of RX, numbers of moles of RX, right? To prepare, so there's a fourth degree amine. இங்க fourth degree amine யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a ammonium salt. Okay, right? So there is a prepare, so there's a fourth degree amine. So இதோட actual formula வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா the number of lone pairs on nitrogen plus, so there is a number of hydrogen surrounded by, so there's a nitrogen. Number of hydrogen surrounded by the nitrogen. So இதுதான் நம்மளோட ஃபார்முலா டு மேக் so there's a quaternary amine. ஓகேவா? ரைட். ஸோ புரிஞ்சதாமா? நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சரௌண்டட் பை so there's a nitrogen. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஸோ எனக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதுதான் என்னோட அமைன். The question வந்து என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆர்எக்ஸ் which is required to make so there's a fourth degree amine அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா என்னது? இங்க பாருங்க. ஸோ எனக்கு வந்து என்னது? இங்க வந்து எத்தனை லோன் பேர்ஸ் இருக்கு? we have only one lone pair is surrounded by so there's a nitrogen. நைட்ரஜன் சுத்தி எத்தனை லோன் பேர்ஸ் இருக்கு நம்மளுக்கு? only one lone pair வந்திருக்கு. எத்தனை ஹைட்ரஜன் வந்திருக்கு? சாரி, இங்க வந்து NH2 is not the first degree amine. ஸோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have 2. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 3 ஈக்குவலன்ஸ், அதாவது 3 ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆர்எக்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மேக் திஸ் ஃபோர்த் டிகிரி அமைன். புரிஞ்சதாமா? இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுவரையும் இந்த போர்ஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான். எனக்கு கொஸ்டின் வந்து கேட்டா ஸோ எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆர்எக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட், அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அமோனியா யூஸ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் அ மேஜர் ப்ராடக்ட், அண்ட் சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் யூ த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் ஆர் ரீஏஜென்ட்ஸ் யூஸ்டு. ஓகே, ரைட், வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராடக்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா பார்த்துக்கங்க. ஓகேவா? ரைட். ப்ராப்ளம் நம்பர் 3. அது என்னன்னு தெரியல, நம்மளோட கெமிஸ்ட்ரி கிளாஸ்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துடுது. ரைட். ஸோ தர் இஸ் அ ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரைல்ஸ். இதுக்கு முன்னாடி நைட்ரைல்ஸ் பற்றி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட் தான். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு ஜென்ரலாக நைட்ரைல்ஸ் பற்றி கிளியராக வந்து தெரியும். நைட்ரைல்ஸ் கூட யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணால் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது கூட ஒரு டேபிளை வந்து மேக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கீங்க. குட். பட் நைட்ரைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த லாஸ்ட் இயர் கூட நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்க, நைட்ரைல்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் அதில் 45 கொஸ்டினில் 43rd கொஸ்டின் வந்து நைட்ரைல் யூஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருந்தது.
ஸோ அப்போ இனிஷியலாக வந்து பாருங்க we have RC triple bond N. So this is a structure of nitrile. Okay, right? Sometimes this is called cyanide. ஸோ இந்த cyanide கூட வந்து என்ன பண்ண போகிறோம், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஓகே ரைட். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஸோ we have H2 and Ni. And the third point வந்து பார்த்தீங்கன்னா so we have so there is a ROH plus Na. ஸோ இதுக்கு பேர் தான் மெட்டல் டிசால்வ்டு மெத்தட். அண்ட் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் we have SN plus HCl. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் கிளாஸ் கூட நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தோம் SnCl2 plus HCl அப்படி சொல்லிட்டு. ஓகேவா ரைட். ஸோ அப்போ ஜென்ரலாக இவனை விட்டுருங்க, ஏன்னா இவனோட ப்ராடக்ட் உங்களுக்கு தான் தெரியுமே. என்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்? எனி ஐடியா? எனி ஐடியா? ஸோ வி கேன் கெட் ஸோ தட்ஸ் ஆல்டிகைட். கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஆல்டிகைட்ஸ் வந்து கிடைக்கும், சாரி கீட்டோன் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இனிஷியலாக நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். நீங்கள் டாட்டோமரிசம் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக போக போகிறது கிடையாது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஜென்ரலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோ இல்லை நீங்கள் வந்து இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் நிக்கல் இன் த பிரசன்ஸ் ஆஃப் H2O ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மெட்டல் டிசால்வ்டு மெத்தடோ இல்லையா SnHCl யூஸ் பண்ணிங்கன்னா ஜென்ரலாக நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆகும்னா இங்கே 2 டபுள் பாண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு இந்த சைடு வந்து ஒரு 2 ஹைட்ரஜன்ஸும் இந்த சைடு வந்து 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேவா? அப்போ ஃபைனலாக நம்மளோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? ஸோ we have RCH2 சிங்கிள் பாண்ட் ஸோ there is NH2. கரெக்டாக இல்லையா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். ஜென்ரலாக வந்து இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் வந்து கிடைச்சிடும். ஓகேவா ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன். கொஸ்டின் போலாமா ரைட். ஸோ கொஸ்டின் வந்து பாருங்க. ஆக்சுவலாக என்னோட ரியாக்டன்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 C ட்ரிபிள் பாண்ட் N. ஓகேவா? C ட்ரிபிள் பாண்ட் N. ஸோ இவங்க கூட ஃபர்ஸ்ட் யார் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா H2 in the presence of nickel கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். The second point வந்து we are going to do the reaction with Sn plus HCl. And the third point we are going to do the reaction with so there's a Sn Cl2 plus HCl followed by so there's a H3O plus. ஓகேவா? இதுதான் நம்மளோட ரியாக்டன்ட். ரைட். என்னமா வரும் நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும்? ஸோ ஜென்ரலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we are getting so there's a primary amine. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிட்டு ஒரு 2 ஹைட்ரஜன்ஸை இன் போத் சைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அட்டாச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அண்ட் ஃபைனலி நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have CH2 NH2 வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 2 மெத்தட்ஸ்லையுமே நம்மளுக்கு வந்து பிரைமரி அமைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிரைமரி அமைன்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணுவோம் இந்த 2 மெத்தட்லையும். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸோ தேர்ட் மெத்தட் வந்து பாருங்க. ஸோ தேர்ட் மெத்தடில் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் என்னமா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஆன்லைனில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட் மெத்தடில் என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? ஸோ இவங்க ஜென்ரலாக இவங்க பேர் வந்து மைல்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? லாஸ்ட் கிளாஸ் கூட டிஸ்கஸ் பண்ணமே. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி வில் கெட் இமைன். கரெக்டாக இல்லையா? த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ஆர் கெட்டிங் இமைன். ஒரு சிங்கிள் ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும் பிரேக் ஆகிட்டு we are getting so there is a RCH double bond NH வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். if you do the hydrolysis னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து என்ன ஃபார்ம் ஆயிடும்? you can get so there is a aldehyde வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய டவுட்ஸ் இதெல்லாம் இருக்கு. ஓகே ரைட். அடுத்த பாயிண்ட் ஃபோர்த் மெத்தட் டு ப்ரிப்பேர் ஸோ there is a அமைன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மெத்தட் ஸோ there is a reduction of amides by lithium aluminum hydride. இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா ரைட். ஸோ உங்களுக்கு வந்து அமைடோட ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருக்குமே தெரியும். அமைடோட ஸ்ட்ரக்சர் என்னமா? ஆர் சி டபுள் பாண்ட் ஓ NH2. கரெக்டா இல்லையா? ஆர் சி டபுள் பாண்ட் ஓ NH2. ஸோ இவங்க கூட யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இட் இஸ் எ ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களுக்கு க்ளூ கொடுத்துறேன். நான் வந்து மெக்கானிசம் ரைட் பண்ண போகிறது கிடையாது. இந்த சி டபுள் பாண்ட் ஓவை பிரேக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடுவான்னா அங்கே வந்து ஒரு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இங்கே பாருங்க இந்த பாண்ட் இப்படி பிரேக் பண்ணிட்டு இங்கே 2 ஹைட்ரஜனும் இங்கே 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் ஸோ there is a RCH2 and NH2 அண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் ஸோ there is a water.
ஸோ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருவாங்க, வாட்டர் வந்து கிடைச்சிருவாங்க. ஸோ இந்த மெத்தட்லையும் நம்மளோட நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வேரி ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து ரியாக்டன்ட்ல 3 கார்பன்ஸ் இருந்ததுன்னா, ஸோ தட்ஸ் சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான் இந்த மெயின் செயினில். ஸோ மெயின் செயினில் நம்ம என்ன பண்ணணும், C ட்ரிபிள் பாண்ட் என்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும், கரெக்டாக இல்லையா? ஸோ உங்களோட ப்ராடக்ட்லையும் யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் 3 நம்பர்ஸ் ஆஃப் கார்பன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நீட்ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1 வந்து பாருங்க, நீட்ல கேட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which of the following reducing agent is best used in the reaction shown below அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ரியாக்ஷன்னா CH3 C டபுள் பாண்ட் O ஸோ தட்ஸ் NH2. ஸோ அப்போ இதை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து என்னோட அமைடு அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டாக இல்லம்மா? ரைட். ஸோ அமைடு அப்படின்னா அமைடுக்கு யார் வந்து பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஓகேவா? இதுதான் நம்மளோட பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன்ல நம்மளுக்கு எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ தட்ஸ் H2 in the presence of nickel கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சோடியம் இன் அமோனியா வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து சோடியம் போரோஹைட்ரேட் பிளஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து என்ன வேணும், அமைடை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து என்ன வேணும்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தான் வேணும். ஸோ அப்போ 4th ஒன் தான் நம்மளோட ஆப்ஷன். புரிஞ்சதா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து ரெகுலராக கேட்குற கொஸ்டின். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு மெத்தட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய மெத்தட்ஸ் வந்து இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம் டு ப்ரிப்பேர் த அமைன்ஸ். அப்போ ஒவ்வொரு மெத்தடுக்கு எது வந்து பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருக்கா? ஸோ 5th மெத்தட் வந்து பாருங்க. ஸோ த 5th மெத்தட் இட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே ரைட். ஸோ தட் இஸ் அ கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ், கரெக்டா இல்லையா? கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். ஓகேவா? கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ். ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஒரு தாலமைட் வந்து எடுக்கிறோம். வி நோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த தாலமைட். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் தாலமைட். NH இருக்கும், இங்கே ஒரு டபுள் பாண்ட் O அண்ட் NH. ஸோ இவங்களோட நேம் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா தாலமைட் அப்படி சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? ஸோ இங்கே யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐ எம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் aqueous KOH. டைலூட்டட் ஃபார்ம்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், aqueous KOH வந்து எடுத்துக்கிற போறோம். செகண்ட் ஸ்டெப்ல we are going to do the reaction with RX. இந்த தேர்ட் ஸ்டெப்ல வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா யூ கேன் கெட் ஸோ தட் இஸ் RNH2, அதாவது பிரைமரி அமைன் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் வந்து கேட்பாங்க விச் இஸ் த பெஸ்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் த பிரைமரி அமைன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ அப்போ நம்ம வந்து எதை வந்து சூஸ் பண்ணணும், ஸோ தட் இஸ் தாலமைட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒரு above 95% ஆஃப் பியூர் பிரைமரி அமைன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் yield ஆஃப் பிரைமரி அமைன் வந்து உங்களுக்கு வந்து கேட்டாங்கன்னா ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே என்ன கிடைச்சிடும், we can get so there's a thalic acid வந்து கிடைச்சிடலாம். ஆர் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு சால்ட் கூட நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ரிமைனிங் ப்ராடக்ட் கூட வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு அன்வான்ட், பட் எனிவே ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் ஸோ தட்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஸோ மெக்கானிசம் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா ஓகே ரைட். மெக்கானிசம்ல இருந்து இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது கிடையாது. பட் ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட், என்ன பாயிண்ட் சொல்லிட்டு இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இதான் நம்மளோட இனிஷியல் தாலமைட். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். என்ன ரீசன்னா நம்ம வந்து ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதான் நம்மளோட தாலமைட். ஸோ தாலமைட் கூட யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா ஐ எம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் KOH. ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு இவங்க யார், இட் இஸ் ஏ ஸ்ட்ராங் பேஸ் ரைட். ஸோ இங்கே உள்ள OH வந்து என்ன பண்ணுவோம், இங்கே அமைடை வந்து டீப்ரோட்டனேஷன் வந்து பண்ணுவான். இஃப் த டீப்ரோட்டனேஷன் நடந்ததுன்னா we can get so that is a double bond O and so that is a N minus and K plus and இங்கேயும் டபுள் பாண்ட் O அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். இவங்க கூட வந்து யார் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RX வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. ஃப்ரம் த RX what you can get so there is a positive polarity R. இந்த பாசிட்டிவ் polarity R வந்து எங்க வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா so that will attack so that is a N minus and the K plus ஆட்டோமேட்டிக் நம்மளுக்கு வந்து KX வந்து வெளியில போயிடுவாங்க. And finally you can see so this is our product. ஓகேவா? ஸோ இங்கே வந்து we have so there is N and R. ஸோ ஒன்ஸ் அகெயின் யார் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்கன்னா ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. இந்த ஸ்ட்ராங் பேஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக இது வந்து இன் அக்வஸ் கண்டிஷனில் இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ண ஆக்சுவலாக எந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணது நம்மளுக்கு C டபுள் பாண்ட் O அண்ட் நைட்ரஜன் பாண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு ஸோ இந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். ஸோ ஃபைனலி வாட் வில் கெட் யூ கேன் கெட் ஸோ திஸ் RNH2. ஸோ இவ்வளோ தான் லாஜிக். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நம்மளோட லாஜிக் ரைட். ஸோ அப்போ உங்களுக்கு என்னன்னா பியூர் ஸோ திஸ் அமைன் வந்து நான் வந்து ஃபார்ம் பண்ணணும், பிரைமரி அமைன் வந்து ஃபார்ம் பண்ணணும்னா டெஃபினட்டாக வந்து என்ன பண்ணணும்,
ஸோ இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். சார் இதில் என்னென்ன கேசஸ் சார் இருக்கு? ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லிட்டு பாருங்க. ஆக்சுவலாக ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு டைம் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இங்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க? ஆர்எக்ஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க. ஆர்எக்ஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா, இட் இஸ் அ பிரைமரி அமைன் வந்து மேக் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக இல்லையா? ஸோ இவன் வந்து எப்படி இருப்பான்னா, ஜென்ரலாக இட் இஸ் அ, எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து யாராக இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பிரைமரி அல்கைஹாலைட்ஸ் வந்து இருப்பான். யாரா இருப்பான்? பிரைமரி அல்கைஹாலைட்ஸ் வந்து இருப்பான். அப்போ பிரைமரி அல்கைஹாலைட்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும்? SN2 ரியாக்ஷன்ஸ். ஏன் சார் இவன் வந்து பிரைமரி அல்கைஹாலைடா வந்து இருக்கான் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இவன் வந்து ஏன் சார் பிரைமரி அல்கைஹாலைட்னா, இங்க நம்ம யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்? இந்த மாதிரி ஒரு பல்கி நேச்சர் உள்ள ஒரு ரியாக்டன் கூட ரியாக்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க, இது வந்து ஒரு பல்கி நேச்சர். இது வந்து ஒரு பல்கி நேச்சர். ஸோ அப்போ இந்த பல்கி நேச்சர் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னது? SN1 இட்ஸ் நாட் பாசிபிள். கரெக்டா இல்லையா? ஒன்லி SN2 மட்டும் தான் பாசிபிள். அப்போ SN2 பாசிபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா, SN2ல உள்ள என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அது எல்லாமே இங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? அங்க நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்ல SN2 ரியாக்ஷன்ஸ்ல. ஸோ SN2க்கு ஒரு பெரிய ஒரு 10 பாயிண்ட்ஸே வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? அந்த 10 பாயிண்ட்ஸையும் நீங்க இங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? 10 பாயிண்ட்ஸையும் நீங்க இங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இங்க வந்து பாருங்க, ஸோ there is a third degree alkyhalate இருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு கேப்ரியல் தாலமேட் இஸ் பாசிபிள் ஆர் நாட்? ஓகே ரைட், இட்ஸ் நாட் பாசிபிள். நோ ரியாக்ஷன் சொல்லாம சொல்ல முடியாது. ஸோ ஒரு டைம் வந்து கொஸ்டின் வந்து எப்படி வந்து கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்எக்ஸ் ரைட் வில் கிவ் ரைட் ஸோ பாசிட்டிவ் தாலமைட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர்எக்ஸ், எந்த ஆர்எக்ஸ் வந்து உங்களுக்கு ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவ் தாலமைட் ரியாக்ஷன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவ் டெஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து என்னது பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி வி செட் இட் இஸ் SN2 ரியாக்ஷன். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிகிரி தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கொடுக்கும். செகண்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரி நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். ஜென்ரலாக தேர்ட் டிகிரி நோ ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட், ஸோ தட் இஸ் வினைல் ஆர் ஃபினைல். SN2 ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? வினைல் ஆர் ஃபினைல் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? பார்த்துருக்கமே, வினைல் ஆர் ஃபினைல். ஸோ நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு வினைல் ஆர் ஃபினைல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டபுள் பாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்துடும் ஆர்எக்ஸ்ல. ஆர் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா அன்ஸ்டேபிள் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். கரெக்டா இல்லையா? அன்ஸ்டேபிள் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகும். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு R பிளஸ் இங்க வந்து பாருங்க, இதுல இருந்து எனக்கு வந்து என்ன வேணும்னா R பிளஸ் வந்து வேணும். இந்த R பிளஸ் எனக்கு கிடைக்காது. புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாமே கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? சார் தாலமைட் டெஸ்ட் எனக்கு தெரியும் சார். ஒரு வந்து தாலமைட் எடுக்கிறேன், அது கூட வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணா ஃபைனலி வி ஆர் கெட்டிங் ஃபர்ஸ்ட் டிகிரி. எல்லாருக்கும் தெரியும். பட் எங்க இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்கன்னு வந்து பாருங்க. ஸோ பிகாஸ் இங்க வந்து இந்த RX எதை ஃபாலோ பண்ணுதுன்னா SN2 ரியாக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுது. அப்போ SN2 ரியாக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுச்சுன்னா SN2 கண்டிஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க பாப்பீங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து பாருங்க, வேற எங்கெல்லாம் வந்து என்னோட SN2 ரியாக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது? எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது? ஸோ தட்ஸ் a bridge head. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு bridge head காம்பவுண்ட்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. bridge head காம்பவுண்ட்ஸ்ல நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்ப கொடுக்கலாம்ல, நம்மளுக்கு வந்து ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் RX கொடுத்துட்டு இந்த 4 டைப்ஸ் ஆஃப் RXல எந்த RX வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் தாலமைட் டெஸ்ட் வந்து கொடுக்கும் அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம்ல. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அண்ட் லாஸ்ட் பாயிண்ட். ஸோ வாட் அபவுட் ஸோ there is allyl and benzene. allyl and benzene டெஃபினட்டா நம்மளால என்ன பண்ண முடியும்? we can make so there is a positive stable carbocation. அப்ப stable carbocation டெஃபினட்டா we can do the SN2. ஸோ அப்ப இந்த கண்டிஷன்ல எனக்கு வந்து பாசிபிள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி we have RX ரைட். ஸோ X வந்து நம்மளுக்கு ஃப்ளோரினா இருக்கலாம், புரோமின் இருக்கலாம், அயோடின் இருக்கலாம். ஸோ எந்த கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்து the SN2 is not possible. எந்த அல்கைஹாலைடும் உங்களுக்கு வந்து SN2 வந்து கொடுக்காது. ஸோ RF. ஓகேவா? ஆல்ரெடி தெரியும். ஸோ அவனை பிரேக் பண்றது அவ்வளவு ஈஸியா கிடையவே கிடையாது. பிகாஸ் இட்ஸ் a very சோட்டா பாய். ரொம்ப சின்ன ஆட்டம் அவன். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து R and Xக்குள்ள பாண்ட் வந்து எப்படி இருக்கும்? பாண்ட் லென்த் மினிமமா இருக்கும். அவனை பிரேக் பண்ணா யூ ஹேவ் டு ஆட் மோர் நம்பர் ஆஃப் எனர்ஜிஸ். ஓகே ரைட். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நான் வந்து என்ன பண்ணிடலாம்? தாலமைட் சிந்தசிஸ்ல வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ நான் சொன்னது நீங்க நம்பலைன்னா இதுதான் நம்மளுக்கு ஜெயில கேட்ட கொஸ்டின். ஓகே ரைட். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் will give the positive test for so there is a Gabriel Thalamate synthesis அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து which of the following யார் வந்து எனக்கு Gabriel Thalamate synthesis வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் Thalamate synthesis வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ரைட். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ there is a CH3
BR is possible or not? It's possible or not? It's a first degree, definitely it's possible. Okay, right? Second வந்து பாருங்க. So it's possible or not? It's possible or not? Second degree. Second degree. உங்க வந்து யாரு? It is a third degree. Third degree alkyl halide. Third degree, sorry, second degree alkyl halide. இங்க it's not possible. ஏன்னா நம்மளுக்கு அது இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சால்வெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இங்க வந்து பாசிபிள். தேர்ட் ஒன்று வந்து பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கு இட்ஸ் பாசிபிள் ஆர் நாட்? பாசிபிள். இட் இஸ் அல்லலி கண்டிஷன். அல்லலி கண்டிஷன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம்? we can make so there's a stable carbocation. கரெக்டா இல்லையா? and what about the fourth one? what about the fourth one? இங்க இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? இங்க டபுள் பாண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஓகே, புரிஞ்சுதா? அண்ட் த ஃபிஃப்த் ஒன் வந்து பாருங்க. ஸோ வி ஹாவ் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்னது? பாசிபிள் கிடையாது. ஏன் சார் வந்து பாசிபிள் கிடையாது? ஜென்ரலா வந்து நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் காம்பவுண்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்குமா? நம்மளுக்கு ஜென்ரலா நம்மளுக்கு வந்து எப்படி இருப்பாங்க? என்னமா டபுள் பாண்ட் கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்? ஸோ அங்க வந்து நம்மளால டெஃபினட்டா sp2 நேச்சர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. sp2 நேச்சர் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? நிறைய சான்சஸ் வந்திருக்கு. ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அடுத்த பாயிண்ட் வந்து போலாமா? ஃபிஃப்த் ஒன் ஆர் சிக்ஸ்த் ஒன், ஐ திங்க் ஸோ, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, வி ஹாவ் ஸோ தட் இஸ் ஆஃப்மேன் ப்ரோமமைட் டீக்ரடேஷன். ஸோ இதான் நம்மளோட சிக்ஸ்த் மெத்தட் டு ப்ரிப்பேர். ஸோ தட்ஸ் அமைன். ஓகேவா? இதான் நம்மளோட sixth method to prepare, so there is a amine, right? So இங்க வந்து பாருங்க, initially we are taking, so there is a amide. நம்மளோட reactant யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா amide. So இந்த amide கூட யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா, I am going to do the reaction with Br2 in the presence of OH minus. இந்த மாதிரி ரியாக்டண்ட்டை வேற எங்கேயாவது பார்த்துருக்கோமாமா? இந்த மாதிரி ஒரு ரியாக்டண்ட்டை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாலஜன் பிளஸ் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் வந்து எங்கேயாவது பார்த்துருக்கோமா? இப்படிதான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரீஏஜென்ட்டை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஒரு ஹாலஜன் பிளஸ் NaOH ஐடோஃபார்ம் டெஸ்ட்ல இவங்க தானே உங்களோட ரியாக்டன்ட். ஓகேவா? ரைட்? ஸோ அப்போ சிமிலர் டு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன்ஸ், ரைட்? ஸோ இல்லை எனக்கு வந்து வேற எப்படி சார் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, we have Br2 plus NaOH. R வந்து எனக்கு வந்து என்ன கொடுக்கலாம்னா, ஸோ there's a Br2 plus KOH வந்து கொடுக்கலாம். R வந்து எனக்கு வந்து என்ன கொடுக்கலாம்னா, ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க இந்த பாயிண்ட் KOBr. நம்ம ஒன்னே பயந்துடக்கூடாது. சார் என்ன சார் இந்த மாதிரி KOBr கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, ஸோ ஆக்சுவலா நம்மளுக்கு இதுவும் ரீஏஜென்ட் ஃபார் தட் இஸ் ஆஃப்மேன் ப்ரோமமைட் டெஸ்ட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. OBr. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்மேன் ப்ரோமமைட் ரீஏஜென்ட்ஸ். ஓகேவா சார்? இங்க வந்து ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ரைட், ஸோ இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். என்ன வந்து ரிமூவ் ஆகிடும், வெளியில் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CO3 வெளியில் போயிடும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கணும். எந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து வெளியில் போகுது, கம்ப்ளீட்டாக C டபுள் பாண்ட் O நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், ஸோ எலிமினேட் பண்ணிடுவோம். அண்ட் ஃபைனலி வி ஆர் கெட்டிங், ஸோ தர்ஸ் RNH2 பிளஸ் ஸோ தர்ஸ் CO3 மறந்துடாதீங்க. ஒரே ஒரு மெத்தடில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். கைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ இங்கே வந்து பாருங்க, மெக்கானிசம்ஸை வச்சு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு மெக்கானிசம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒன்று சும்மா 10 seconds. Right. So initially we have, so there's a RC double bond O.
right? So there's NH2. So that's my amide. So யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம், ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். So that is my OH minus. ஓகேவா? ஸோ இந்த OH மைனஸ் வந்து என்ன பண்ணும்னா, இந்த அமைடில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் வந்து டீப்ரோட்டனேட் வந்து பண்ணும். ஸோ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, டீப்ரோட்டனேட் வந்து பண்ணுது. ஸோ அப்போ ஒரு வாட்டர் மாலிகுலா வெளில போயிடுச்சுன்னா, அண்ட் ஃபைனலி வி ஆர் கெட்டிங், ஸோ தட் இஸ் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ. ஸோ வி ஆர் கெட்டிங், ஸோ தட் இஸ் என் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ ஹியர் வி ஹவ் சம் லோன் பேர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் வி ஆர் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித், ஸோ தட்ஸ் Br2. நம்மளுக்கு தெரியும். ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணணும், நம்ம இப்போ வந்து இவங்களுக்கு இன்டியூஸ்டு பொலாரிட்டி வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது ஒருத்தனை பாசிட்டிவாகவும் ஒருத்தனை நெகட்டிவாகவும் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும்னா முன்னாடியே பார்த்துட்டோம், ரைட்? இந்த லோன் பேர் சும்மா இருக்காது, டேரெக்டாக போயிட்டு இந்த Br வந்து அட்டாக் பண்ணும். அட் த சேம் டைம் Br மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து வெளில போயிடுவாங்க. அண்ட் ஃபைனலி வி ஆர் கெட்டிங், ஸோ தட்ஸ் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ. அண்ட் ஸோ வி ஹவ், ஸோ ஆல்ரெடி வி ஹவ் ஒன் NH. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிரும், ஒரு Br வந்து கிடைச்சிரும், ரைட்? ஒன்ஸ் அகேன் யூ கேன் டூ த ரியாக்ஷன் வித், ஸோ தட்ஸ் OH மைனஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் வந்து டீப்ரோட்டனேட் பண்ணுவாங்க. இந்த பாண்ட் வந்து எனக்கு வந்து நைட்ரஜனுக்கு வந்து போயிடும். அண்ட் ஃபைனலி யூ கேன் சி ஆர் சி டபுள் பாண்ட் ஓ. ஸோ வி ஹவ் என் எக்ஸ்ட்ரா லோன் பேர் வித் நெகட்டிவ் சார்ஜ். அண்ட் ஸோ தட் இஸ் ஹேவிங் ஒன் Br வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன ஆகும்னா, இன்டர் மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நடக்கும். சாரி, நாட் இன்டர் மாலிகுலர், இன்ட்ரா மாலிகுலர் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும். ஸோ இந்த ஆர் வந்து என்ன பண்ணணும்னா, டைரக்டா இந்த என் கூட வந்து அட்டாக் பண்ணும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே உள்ள பாண்ட், எங்கே உள்ள பாண்டு, இந்த பாண்ட் வந்து இங்கே வந்து டபுள் பாண்டாக வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் வி கேன் சே, ஸோ தட் இஸ் அ வேர்ல்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஒரு டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க வேர்ல்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி. ஸோ இதுக்கு இப்போ இதுதான் நம்மளோட வேர்ல்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். இந்த ஸ்டெப்புக்கு பேர் தான் வி கேன் சே வேர்ல்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஸ்டெப். ஓகேவா? வேர்ல்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஸ்டெப்னா நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ப்ராடக்ட் வந்து கிடைச்சுன்னா, கெட்டிங் சி டபுள் பாண்ட் ஓ. And so there is a C double bond N வந்து கிடைச்சிரும். So here we are getting, so there is a R. ஏன்னா இந்த Br வெளில போயிடுவான். அண்ட் இந்த பாண்ட் வந்து ஒன்ஸ் அகேன் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அண்ட் ஃபைனலி யூ கேன் கெட், ஸோ there is a O டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் N வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ஆக்சுவலாக இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ணுறீங்க. கம்ப்ளீட்டாக இந்த பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ இது கூட வந்து 2 OH அண்ட் 2 ஹைட்ரஜன்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிடும்னா, யூ கேன் கெட், so there is a CO3 minus and so there is a NH2R வந்து கிடைச்சிடும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளோட லாஜிக். ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து எங்கே படிச்சிருப்போம் அப்படின்னா, நம்மளோட ரெகுலர் கிளாஸஸில் இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. ஜென்ரலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். சார் இங்கே என்ன சார் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, ஏன் சார் மெக்கானிசம் வந்து நான் வந்து தெரியணும், ஒவ்வொரு டைம் நீங்கள் வேறு மெக்கானிசம் சொல்கிறீங்களா சார், அப்படின்னா என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே ஒரு கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னா, நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஆக்சுவலா இந்த OH மைனஸ் வந்து யூஸ் பண்றோமா, the how many moles of OH or NaOH is used for the Hoffman reduction reactions வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எவ்வளோமா வந்து யூஸ் பண்றோம், நம்ம போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு OH மைனஸ் யூஸ் பண்றோமா, ஓகேவா? இங்க ஒரு OH மைனஸ் யூஸ் பண்றோமா, இங்க ஒரு OH மைனஸ் யூஸ் பண்றோமா, இங்க ஒரு OH மைனஸ் வந்து யூஸ் பண்றோமா. அப்ப டோட்டலா we are using 4 equivalents. அப்ப 4 equivalents of OH மைனஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ரைட்? ஸோ அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறோம், we are using only one equivalent of, so there's a Br2. ஓகேவா? நம்ம Br2 வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், only one equivalent. அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம், so there's a ratio between, so there's a OH minus and Br2 வந்து கேட்டாங்கன்னா, ஓகே ரைட், OH minus and Br2 ரேஷியோஸ் வந்து கேட்டாங்கன்னா, so there's a 4:1. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட இதில் பார்த்துருப்பீங்க, அசைன்மெண்ட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நல்லா நோட் பண்ணும். இவனோட அமௌண்ட் நான் 0.5 மோல்ஸ் வந்து எடுத்திருந்தேன்னா, ஸோ அப்போ இவனோட அமௌண்ட் வந்து என்ன ஆகும், இவனோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும், இவன் ஆஃப்னா இவனும் ஆஃபாக கன்வெர்ட் ஆகிடுவானா. ஸோ வி ஆர் கெட்டிங், ஸோ ஒன்லி வி ஹவ் ஒன்லி 2 OH மைனஸ் அயான்ஸ். புரிஞ்சுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ ரேஷியோஸ் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இது JEE மெயின்ஸில் ரெகுலராக கேட்குற கொஸ்டின்ஸ். இதெல்லாம் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நீட்டில் அவ்வளோவா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டது கிடையாது. பட் JEEல இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் போலாமா? இதுதான் நம்மளோட நீட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஸோ we have NH2 and if you use the Br2 plus KOH and what is the final product அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, ரைட்? செகண்ட் கொஸ்டின் அதே மாதிரி பாருங்க, சால்வ் பண்ணுங்க கொஞ்சம் குயிக்கா. ஆன்லைனில் உள்ளவங்க கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுங்க. ஸோ we have double bond O and we have NH2 and if you do the reaction with Br2 plus KOD. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, இதுதான் நம்மளோட கொஸ்டின்.
ரைட். ஸோ அப்போ ஜென்ரலாக நீங்கள் வந்து பாருங்க, இங்கே வந்து ஜென்ரலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹைட்ரஜன் யாருனால கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட KOHனால கிடைச்சிருப்பாங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து இங்கே NH2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த NH2ல உள்ள ஹைட்ரஜன்ஸ் we are getting from KOH. ஓகேவா? இந்த ஹைட்ரஜன் நம்மளுக்கு எங்கிருந்து சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KOHல இருந்து தான் இந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KOH. அதை வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அப்போ இங்கே வந்து பாருங்க, அப்போ ஜென்ரலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த கம்ப்ளீட் போர்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். கரெக்டாக இல்லையாமா? இந்த கம்ப்ளீட் போர்ஷனை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது தான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து இருக்கும் ஆக்சுவலாக. கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்ல இங்கே வந்து பாருங்க, இவங்க கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரைட்? அண்ட் ஸோ இங்கே வந்து இந்த இந்த NH2 இங்கே வந்து பாருங்க, ஹைட்ரஜன் பதிலாக நீங்கள் வந்து எதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த D வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஒரு டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பென்சின் ரிங் அப்படியே தான் இருக்கும். ஸோ வி ஹாவ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் ND2. ஓகேவா? ஸோ சாரி, கரெக்டா? ரைட், மறந்துடாதீங்க. இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அமைன். அதில் உள்ள அமைன் வந்து யார் வந்து சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KOH இஸ் மை சோர்ஸ். KOH இஸ் மை சோர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு JE கொஸ்டின் வந்து பாருங்க, JE கொஸ்டின்ல எப்படி வந்து கேட்டிருந்தாங்க. JE கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி. ஸோ எனக்கு இனிஷியலாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நைட்ரைல். ஸோ நைட்ரைல் கூட வந்து நான் வந்து யாரை வந்து ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H3O+. பட் இங்கே வந்து ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சியல் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே க்ளூமா? எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பார்சியல் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் வில் கெட், யூ கேன் கெட் A. ஸோ இவங்க கூட வந்து என்ன பண்ண போறீங்க, நீங்க ஆஃப்மேன் ப்ரோமோமேட் டெஸ்ட் வந்து பண்ண போறீங்க. ஸோ அப்போ வாட் இஸ் B அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். யாரெல்லாம் ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். குயிக்கா வந்து சொல்லுங்க. ஓகே, ரைட். ஓகே, ரைட். முதல்ல இந்த பார்சியல் ஹைட்ராலிசிஸுக்கும் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸுக்கும் டிஃபரன்ஸ் வந்து தெரியும். பார்சியல் ஹைட்ராலிசிஸ் நடந்தால் என்னமோ நடக்கும் ஜென்ரலா. பார்சியல் ஹைட்ராலிசிஸ் நடந்தால் என்ன நடக்கும், ஏதாவது ஐடியா? கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் நடந்தால் என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும், பார்சியல் ஹைட்ராலிசிஸ் நடந்தால் என்ன கிடைக்கும். இவனை பாருங்க, நான் வந்து இவனை வந்து கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் பண்ண போறேன், இவனை பார்சியல் ஹைட்ராலிசிஸ் வந்து பண்ண போறேன். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பாயிண்ட் வந்து தெரியணும். இங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஸோ ஜென்ரலாக யூ கேன் கெட், ஸோ தட் இஸ் ஆசிட் இஸ் த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் நடந்ததுன்னா ஆசிட் இஸ் த ப்ராடக்ட். ஓகேவா? இதே உங்களுக்கு வந்து பார்சியல் ஹைட்ராலிசிஸ் நடந்ததுன்னா, ஓகே ரைட், பார்சியல் ஹைட்ராலிசிஸ் நடந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், எனி ஐடியா? ரைட். ஸோ ஏதாவது ஐடியா? ஸோ பார்சியல் ஹைட்ராலிசிஸ் நடந்ததுன்னா என்ன கிடைக்கும், ஏதாவது ஐடியா? ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஈனால் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு வந்து என்ன நடக்கும், ஈனால் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஈனால நீங்கள் வந்து டாட்டோமெரிசம் வந்து பண்ணீங்கன்னா ஸோ யூ கேன் கெட், ஸோ தட்ஸ் அமைட் இஸ் த ப்ராடக்ட். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இனால் வந்து கிடைக்கும். அந்த இனால வந்து நீங்கள் வந்து டாட்டோமெரிசம் வந்து பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அமைட் இஸ் த ப்ராடக்ட். அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த C++N பார்சியல் ஹைட்ராலிசிஸ்னா உங்களுக்கு அமைட் இஸ் த ப்ராடக்ட். அமைட் இஸ் த ப்ராடக்ட். ஸோ அப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும், PH அண்ட் C டபுள் பாண்ட் O அண்ட் NH2 வந்து கிடைச்சிருமா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, யூ ஆர் கோயிங் டு டூ த ஆஃப்மேன் ப்ரோமோமேட் டெஸ்ட். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிடும், ஃபினைல் அமீன் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ கொஸ்டின் வந்து நம்மளுக்கு எப்படி கேட்டாலும் அதை வந்து டேக்கிள் பண்ண தெரியணும். ஸோ தெரிஞ்சால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். ரைட், ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து நீட்ல வந்து கேட்ட கொஸ்டின், நீட் 2017 கொஸ்டின். நீட் 2017 கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் reagent it's appropriate for converting, so that is the acetamide to, so that is a methane amine. என்ன கொடுத்திருக்காங்க, so that is a methane amine. இதான் நம்மளோட கொஸ்டின். நல்லா நோட் பண்ணிக்கங்க. அசிட்டமைட் டு, so that is a methane amine. எப்படிமா இந்த ரியாக்ஷனோட ரீஏஜென்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, இந்த ரியாக்டன்டோட ரீஏஜென்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மெத்தட் நம்மளுக்கு, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அமைன். எனக்கு வந்து அசிட்டமைட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அமைடு வச்சு நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 2 மெத்தட்ஸ்மே அமைடு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பட் இந்த 3 மெத்தட்ஸ்ல இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் சார் வரும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும்.
the number of carbons and number of carbons. புரிஞ்சுதா? number of carbons. இங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா we can get, so there's a two numbers. இங்க வந்து பாத்தீங்கன்னா one number. அப்ப எங்க வந்து நம்மளுக்கு number of carbons வந்து reduce ஆகும்? only Hoffman Promomed testல மட்டும்தான் number of carbons வந்து நம்மளுக்கு வந்து reduce ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணிடலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்துடலாமா? ஜேஇ கொஸ்டின். ஸோ ஐ திங்க் இஸ் ஜேஇ 2021 கொஸ்டின் வந்து பாருங்க. ஸோ வி ஹாவ் ஏன்னா ஜெயின ஜீனியஸ்ல அதனால நிறைய கேட்பாங்க. இப்போ நீட் வந்து ஜீனியஸா மாறிட்டீங்க, அதனால பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஸோ மை கொஸ்டின் இஸ் வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி, வாட் இஸ் சி அண்ட் வாட் இஸ் டி. ஓகேவா? இதுதான் நம்மளோட ஏ, ரைட்? இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும் குயிக்கா. எல்லாருமே படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் படிக்கலன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு வந்து என்ன ரியாக்டன் இருக்கு, அவங்க கூட வந்து நீங்கள் SOCl2 வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ தென் அவங்க கூட NH3 வந்து ரியாக்ட் பண்ணுங்க, யூ கேன் கெட் C. ஸோ அவங்க கூட வந்து NaOH அண்ட் Br வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ரைட்? ஸோ அப்போ இங்கே யார் இருக்காங்க நம்மளுக்கு ஜென்ரலாக? இங்கே வந்து ஆசிட் வந்து இருக்காங்க. ஆசிடோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும், C டபுள் பாண்ட் O. ஸோ தட்ஸ் OH. இவங்க கூட வந்து யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஸோ தட்ஸ் தைனைல் குளோரைடு வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. கரெக்டாக இல்லையா? SOCl2. SO2Cl2 வந்து இருந்ததுன்னா என்ன ஆகும்? இந்த பாண்டு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகி நம்மளுக்கு அங்கே வந்து ஒரு Cl வந்து ஆட் ஆயிருமா? ஓகே ரைட்? ஒரு ஆசிட் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து பி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆசிட் குளோரைடு. இது ஓகேவான்னு பாருங்க. நான் கரெக்டாக சால்வ் பண்ணுறேன்னு பார்த்துட்டே வாங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணனா என்ன அறியாமல் சொல்லிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சது? ஆசிட் குளோரைடு வந்து ப்ராடக்ட் வந்து கிடைச்சது. ஓகே ரைட்? ஸோ ஆசிட் குளோரைடு கூட அமோனியா, ஆசிட் குளோரைடு கூட அமோனியா. ஸோ என்னவா வந்து ஃபார்ம் ஆகும்? சாரி, அமைடு வந்து ஃபார்ம் ஆகும். வெரி குட். ஆசிட் குளோரைடு கூட அமோனியா, ஆசிட் குளோரைடு கூட அமோனியா. ஸோ யூ கேன் கெட் அமைடு. அப்போ சி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளுக்கு we have C double bond O. So that is NH2 ஃபார்ம் ஆயிடுமா? ஸோ இங்கே வந்து we have Br. ஓகேவா? ரைட்? ஸோ மெட்டா பொசிஷன் இல்லையா? சாரி, இங்கேமா மெட்டா பொசிஷன். சாரி. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க வந்து ஆக்சுவலா ப்ரோமோமேட் டெஸ்ட் வந்து பண்ண போறீங்க. அப்போ ப்ரோமோமேட் டெஸ்ட்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு இந்த C டபுள் பாண்ட் O கம்ப்ளீட்டா வந்து வெளியில போயிடும். அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து பாருங்க, இதுதான் உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ ஹியர் we have, so there's NH2 அண்ட் இங்க வந்து we have Br. நோட் பண்ணிக்கோங்கம்மா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதான் ஒரு ஜேஇ கொஸ்டின். அப்போ நீட்ல கேட்ட கொஸ்டின் வந்து பாருங்க அண்ட் ஜேஇல கேட்ட கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கோங்க. எவ்வளோ சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து தெரியணும் என்ன ரியாக்டன்ட், அது என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது தெரிஞ்சால் எனக்கு வந்து போதும். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆசிட் எடுத்து நீங்கள் SOCl2 கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஆசிட் குளோரைட். ஆசிட் குளோரைட் கூட அமோனியா வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக வாட் வில் கெட்? யூ கேன் கெட் ஸோ அமைட். அமைட் கூட வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க? ஆஃப்மன் ப்ரோமோமேட் டெஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். பட் ஒன் நம்பர் லெஸ்ஸாக வந்து இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஸோ நிறைய டைம் வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஜேஇல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்னா, த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH அண்ட் Br2 இஸ் யூஸ்டு பர் மோல் ஆஃப் அமைன் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு? ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்? 1 மோல், நல்லா நோட் பண்ணும், 1 மோல் ஆஃப் அமைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன். 1 மோல் ஆஃப் அமைன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH plus the number of moles of, so there's a Br2 is required for the given reactions அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட்? நம்மளுக்கு தான் தெரியுமே. பாருங்க, இதான் JEE மெயின்ஸ் 2016 கொஸ்டின். நான் சொன்ன கொஸ்டின் வந்துருச்சா? ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாருங்க, NaOHனா நம்மளுக்கு வந்து என்னது? 4 OH மைனஸ் சயின்ஸ் வந்து ரெக்வயர்ட். ஸோ எக்ஸோட வேல்யூ 4 அண்ட் ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? 1. ஓகே ரைட்? 4:1 ரேஷியோ. ரைட்? அடுத்தது போலாமா? Next point, basic strength. Basic strength. So basic strength என்னமா? ஜென்ரலா வந்து நம்மளுக்கு தெரியும், அமோனியா அப்படின்னா வந்து ஒரு பேஸ். ஏன் வந்து அவனுக்கு நேம் வந்து பேஸ்? ஏன்னா அவனை சுத்தி லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ங்கிறது இட் இஸ் a delocalized electrons.
அவனை வந்து என்ன பண்ண முடியும் உங்களால ஈஸியா ஒருத்தனுக்கு டொனேட் பண்ணி ஒரு பாண்டை வந்து மேக் பண்ண முடியும். So, யாரெல்லாம் எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்றாங்களோ ரைட் த எலமெண்ட்ஸ் விச் டொனேட்ஸ் லோன் பேர்ஸ்னா ஆர் அவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் லூயிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ அப்போ இங்க வந்து நீங்க அமைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரைமரி அமைன்ஸ் செகண்டரி அண்ட் டெர்ஷரி அமைன்ஸ்ல த நைட்ரஜன் இஸ் சரௌண்டட் பை லோன் பேர்ஸ். அப்போ டெஃபினட்டா எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவான் பேஸா வந்து பிஹேவ் பண்ணுவான். பட் அவனோட பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அனலைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல நிறைய இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம் இனிஷியலா த பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் அமைன் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஓகே ரைட். அப்போ இங்க வந்து பாருங்க இந்த லோன் பேரை இவன் வந்து என்ன பண்ணணும் டொனேட் பண்ணணும். த டெண்டன்சி டு டொனேட் த லோன் பேர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் வேல்யூ. ஓகேவா? ஆரோட ஸ்ட்ரக்சரையும் ஸோ ஆருக்குன்னு ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா அதையும் டிபெண்ட் பண்ணி தான் என்னோட பேசிசிட்டி ஆஃப் த அமைன்ஸ் வந்து இருக்கு. அப்போ வந்து ஜென்ரலா வந்து பாருங்க நான் வந்து உங்கள்ட்ட ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இந்த ஆர் வந்து எனக்கு வந்து பிளஸ் ஐ குரூப்பா இருக்கும். பிளஸ் ஐ குரூப்னா யாரையா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா என்ன பண்ணுவான் இவன் எலக்ட்ரானை இந்த எண்ணுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவான். அப்ப என்னோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவனோட டெண்டன்சி டு டொனேட் லோன் பேர் கெப்பாசிட்டி வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். இவன் வந்து பாருங்க இவனோட டொனேட்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க எலக்ட்ரான் ஆட் பண்ணோன்னு எனக்கு என்ன ஆகும் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். உடனே அந்த நைட்ரஜன் என்ன திங்க் பண்ணும் ஓகே ரைட் எனக்கு இனஃப் இவ்வளவுதான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும் சொல்லிட்டு என்ன பண்ணும் எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். புரிஞ்சுதாமா? ஸோ அப்போ ஜென்ரலா நான் இப்படி சொல்லலாமா த பேசிசிட்டி ஆஃப் அமைன்ஸ் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஸோ there's a plus m or so there's a plus i. கரெக்டா? ஸோ கொஸ்டின்ஸ் இன்னைக்கு இருக்கு உங்களோட டெஸ்ட்ல. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல இருந்து நீங்க 30 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எம் அண்ட் மைனஸ் ஐ. கரெக்டா இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆறுங்கிறது ஒரு மைனஸ் ஐ குரூப்பா இருந்துச்சுன்னா என்னோட மைனஸ் ஐ குரூப்பா இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் ஜென்ரலா வந்து என்ன பண்ணுவான் என்னோட எலக்ட்ரானை இந்த சைடு வந்து வித்ட்ரா பண்ணுவான். அப்ப இங்க உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும்ல. உடனே நைட்ரஜன் வந்து என்ன திங்க் பண்ணும் நோ நான் எலக்ட்ரான்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ எனக்கே வந்து அது வந்து இனஃப் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணும் அவனே வந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான், வெளியில கொடுக்க மாட்டான். புரிஞ்சுதாமா? ஸோ அப்போ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவனோட எலக்ட்ரான் டொனேட்டிஙங் கெப்பாசிட்டி ரெடியூஸ் ஆயிரும் when we have minus I or minus M groups. ஓகே ரைட். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட். ஸோ கைஸ் ப்ளீஸ் உங்களோட வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ there's a minus I and minus M groups. ஓகேவா? இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் ஸோ there's a basicity வந்து பார்க்க போறோம். அப்போ basicity ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸோ there's a electronegativity. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க basicity is inversely proportional to electronegativity. கரெக்டா தானே? இப்போ வந்து ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட் மேல வந்து எனக்கு வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட் எனக்கு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ்னா என்ன மீனிங்? ஓகே ரைட். ஸோ கைஸ் உங்களோட வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வீடியோ மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட். எஸ். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த பேசிசிட்டி வந்து நம்மளுக்கு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. என்ன ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த ஏங்கிறது இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்ன மீனிங்? த எபிலிட்டி டு ஸோ ஸ்டோர் த எலக்ட்ரான் கெப்பாசிட்டி. அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ அப்போ இவனோட எலக்ட்ரான் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த எலக்ட்ரான்ஸை வெளியில விட மாட்டான். அப்போ இவனை வெளியில விட்டா தானே அவனோட பேசிசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னது இது வந்து ஒரு லோ பேசிக் காம்பவுண்ட் அப்படி சொல்லலாம், லெஸ் பேசிக் காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்க we have CH3 minus and we have so there's NH2 minus and we have OH minus and F minus அப்படி சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. இவங்க 4 பேரையும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க ஸோ பேசிசிட்டி அதாவது பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சொல்றேன். ஓகேவா? அப்ப என்ன வரும் நம்மளுக்கு இங்க பாருங்க. ஸோ எனக்கு C மைனஸ் அண்ட் N மைனஸ் அண்ட் O மைனஸ் அண்ட் F மைனஸ். ஆல்ரெடி யூ கைஸ் நோ இவங்க எல்லாருமே யாரு சேம் பீரியட் எலமெண்ட். சேம் பீரியட் எலமெண்ட்ஸ்ல என்ன ஃபேக்டர் இம்பார்ட்டன்ட்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு த ஸ்டோரிங் எலக்ட்ரான் கெப்பாசிட்டி ஆர் எதுக்கு வந்து அதிகமாக இருக்கும்? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். கரெக்டா இல்லையா? ஸ்டோரிங் ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் வில் பி ஸோ மோர் ஸ்டேபிள் இன் நேச்சர். கரெக்டா இல்லையா? அப்போ இவன் மோஸ்ட் ஸ்டேபிள் கை. ஏன் சார் மோஸ்ட் ஸ்டேபிள் கை அப்படின்னு சொல்றீங்கன்னா இவனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்,
எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்னா எலக்ட்ரான் ஸ்டோரிங் கெப்பாசிட்டி அதிகம். எலக்ட்ரான் ஸ்டோரிங் கெப்பாசிட்டினா ஸோ அவன் வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி மினிமம். அப்ப எவ்வளவு அவன் எலக்ட்ரான் வந்து வெளியில டொனேட் பண்றானோ அவ்வளவுக்கு வந்து அவனோட இது பேசிசிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அப்ப இதுதான் நம்மளோட ஆர்டர். இதுதான் நம்மளோட ஆர்டர். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, பேசிசிட்டில the basic strength is directly proportional to the extent of negative charge. எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்? extent of negative charges டிபெண்ட் பண்ணிருக்கு. extent அப்படின்னா என்னையா? extentனா என்னையா அதோட நேம்? ஒண்ணும் கிடையாது. so 1 minus ஆ 2 minus ஆ 3 minus ஆ more negative charge, so more electron donating capacity. இவ்வளவுதான் லாஜிக், வேற எதுவும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு n3 மைனஸ் இருக்கு, we have n2 மைனஸ் இருக்கு, we have n1 மைனஸ் வந்திருக்கு, 1 மைனஸ் வந்திருக்கு. ஸோ இதுல யார் வந்து குயிக்கா எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுவா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சதா இல்லையா? அப்ப பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ். எக்ஸ்டென்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ். தேர்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, த பேசிக் ஸ்ட்ரென்த், ஓகே ரைட், ஸோ தட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் த ஆனியன்ஸ் ஆல்சோ. கரெக்டா இல்லையா? ரைட். இப்போ பாருங்களேன், எனக்கு ஃப்ளோரின் இருக்கு, குளோரின் இருக்கு, புரோமின் இருக்கு, அயோடின் இருக்கு. ரைட். இவங்க எல்லாருமே எந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க? நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ யாரோட பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும்? யாரோட பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு? நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், இஃப் யூ டவுன் த குரூப், இவங்க எல்லாருமே சேம் குரூப் எலமெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் குரூப் எலமெண்ட்ஸ். அப்ப சேம் குரூப் எலமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு டவுன் த குரூப் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்? நல்லா நோட் பண்ணிக்கணும், அட்டாமிக் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வாட் அபவுட், so there's a BCD. What about BCD? BCD decreases. அப்ப ஸ்டெபிலிட்டி வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெபிலிட்டி நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இவங்க 4 பேரையும் கம்பேர் பண்ணும்போது சார் யாரோட பேசிக் ஸ்ட்ரென்த்? அப்ப சைஸ் அதிகமாச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் கம்மியாகும். which means இங்க வந்து பாருங்க, இதுதான் என்னோட அயோடின் சைஸ். இதுல கொண்டு போயிட்டு நீங்க ஒரு எலக்ட்ரானை ஈஸியா ஸ்டோர் பண்ணிடலாம். இதுதான் என்னோட ஃப்ளோரின். இதுல கொண்டு போயிட்டு இந்த எலக்ட்ரானை ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி the fluorine is surrounded by n number of electrons. அதுல கொண்டு போய் ஒரு எலக்ட்ரானை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குமா? ஏன்னா இங்க ஸ்பேஸே கிடையாது எலக்ட்ரானை ஸ்டோர் பண்றதுக்கு. பட் இங்க வந்து நிறைய ஸ்பேசஸ் வந்து இருக்கு. புரிஞ்சதா? அப்ப இங்க யார் வந்து பாத்தீங்கன்னா டவுன் த குரூப் நம்மளுக்கு வந்து யாரு? BCD பிளேஸ் த ரோல். இதே வந்து அலாங் த பீரியட் வந்து நம்மளுக்கு யார் வந்து பிளே பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பிளே பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ரைட். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் வந்து போலாமா? ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாருங்க, ஸோ என்னோட பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, ஸோ there is a capability of delocalization electrons, ஆர் வந்து என்ன சொல்லலாம், the tendency of delocalized electrons. Localized electrons are characters of delocalized electrons. delocalized electrons ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியும். கரெக்டா இல்லையா? delocalized என்னவா பண்ணலாம்? அந்த எலக்ட்ரானை ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் எப்படி இருக்கு, இதான் என்னோட A and B, இங்க வந்து என்னோட எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கு, இந்த டாட் தான் என்னோட எலக்ட்ரான்ஸ். இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த AB to BC வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? delocalized electrons சொல்லுவோம். நீங்க வந்து ஜென்ரலாவே எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பொசிஷன்ல இருந்து another பொசிஷனுக்கு உங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதுன்னா that electrons are called high energy electrons or delocalized electrons அப்படி சொல்லுவோம் ஜென்ரலா. கரெக்டா இல்லையா? ஸோ இங்க பாருங்களேன், ஆக்சுவலா எனக்கு எப்படி இருக்குன்னா இது ஒரு ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இங்க நைட்ரஜன் இஸ் சரௌண்டட் பை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இங்கேயும் நைட்ரஜன் இஸ் சரௌண்டட் பை லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் பேர் தான் we can say delocalized electrons அப்படி சொல்றோம். இப்போ ஆக்சுவலா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானை உங்களால என்ன பண்ண முடியாது? delocalization பண்ண முடியாது. ஓகேவா? delocalization பண்ண முடியாது. ஆக்சுவலா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன் சார் நீங்க வந்து delocalization பண்ண முடியாது அப்படின்னா, இங்க we don't have any conjugated system. காஞ்சுகேட்டட் சிஸ்டம் கிடையாது. காஞ்சுகேட்டட் சிஸ்டம் கிடையாதுன்னா இங்க உள்ள எலக்ட்ரான் டென்சிட்டி நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதாவது இந்த delocalized electrons ஈஸியா நீங்க வந்து மூவ் பண்ணிடலாம். ஆர் வந்து சம்டைம்ஸ் we can say it is localized electrons. இதுக்கு பேரு இட்ஸ் நாட் delocalized electrons. அப்ப localized electrons நம்ம வந்து என்ன பண்ணலாம்? we can easily move, ரைட்? இங்க வந்து பாருங்க, ஆக்சுவலா இங்க வந்து நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா delocalization நடக்கும். ஏன் சார் அப்படின்னா we have double bond, single bond and lone pair. அப்ப இவனோட எலக்ட்ரான் டென்சிட்டி, அதாவது இந்த லோன் பேரோட எலக்ட்ரான் டென்சிட்டி டியூ டு தி ரெசோனன்ஸ்னால நம்மளுக்கு என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆயிடும். அப்ப அவனோட எலக்ட்ரான் டென்சிட்டி ரெடியூஸ் ஆச்சுன்னா தென் வந்து என்னது நம்மளுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தென் வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? ஆக்சுவலா நம்மளால மேக்ஸிமம் பேசிசிட்டி அட்டைன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண முடியாது? இங்க இருந்து நம்மளால மேக்ஸிமம் எலக்ட்ரான் டென்சிட்டி எடுத்து ஒரு பாண்ட் வந்து மேக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாண்ட் வந்து நம்மளால மேக் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட்.
ஸோ வேற ஏதாவது இருக்காமா? ஆல்ரெடி இந்த 5th பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஜென்ரலா பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதே மாதிரி பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வந்து நம்மளுக்கு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் எலக்ட்ரான் சாரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இவ்வளவுதான் லாஜிக். ஸோ அப்போ இன்னைக்கு உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து கண்டிப்பா நான் பேசிக் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா ஒரு 5 கொஸ்டின் டு 6 கொஸ்டின் வந்து இருக்கும். ஏன்னா பேசிக் ஸ்ட்ரென்த்னா நான் ஜென்ரலா கேட்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். பேசிக்கா ஜென்ரலா நம்மளுக்கு வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து தான் கேட்பாங்க. ரைட்? ஸோ அடுத்த பாயிண்ட் போலாமா? அமைன்ஸ் வந்து ஈஸி அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1. இது வரைக்கும் நம்மளுக்கு நீட் அண்ட் ஜேஇல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 1. So we have CH2 minus. So we have, so there is a NH minus, and so we have O minus. Arrange them in the order of, so there is a basic strength. இவ்வளவுதான் ஆன்சர். இப்போ நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிடுவீங்களா? நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்களா? இப்போ பாருங்க ஆக்சுவலா ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சேம் தான். இந்த ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து சேம் தான். ஒன்லி வந்து நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ் ஆயிருக்க பொசிஷன் மட்டும் டிஃப்ரெண்ட். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜ் பிளேஸ் ஆயிருக்க பொசிஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி நம்மளுக்கு வந்து த ஸ்ட்ரக்சர் த ரிமைனிங் அல்கைல் வந்து நம்மளுக்கு வந்து சேமாக தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க த நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ஸ்டோர் ஆன் வாட்? எங்கே வந்து ஸ்டோர் ஆயிருக்கு? கார்பன்ல, இங்க நைட்ரஜன்ல, இங்க ஆக்சிஜன்ல. இவங்க 3 பேர் யாரு? சேம் குரூப். அப்போ சேம் குரூப்ல யார் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் இம்பார்ட்டன்ட். மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து என்னது? ஸோ தட் இஸ் ஈஸிலி ஸ்டோர் த எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ லெஸ் ஸ்பெசிசிட்டி. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஆர்டர். ஸோ அப்போ நம்மளோட ஆர்டர் வந்து இதுதான். கொஸ்டின் நம்பர் 2 கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணுங்க. we have R double bond O NH2 and so we have NH3 and we have R NH2. இதான் உங்களோட 2018 கொஸ்டின். அரேஞ்ச் them in the order of basicity. ஆன்சர் நான் வெயிட் பண்றேன். ஆன்சர் யார் வந்து ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம். ஆன்சர் சார் நீங்க கேட்டுட்டே இருங்க சார், நாங்கள் இவ்வளோதான் சால்வ் பண்ணுவோம். ரைட்? ஆன்சர்மா. ஸோ இங்க நம்மளுக்கு வந்து யாரு? நைட்ரஜன் சேம். ரைட்? நைட்ரஜன் இஸ் கெட்டிங் லோன் பேர். பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்போ நம்ம எதை மட்டும் கம்பேர் பண்ண போறோம்? குரூப்ஸ் வந்து பார்க்க போறோம். இங்க வந்து பாருங்க RC டபுள் பாண்ட் O. அல்கைல் குரூப் இஸ் அட்டாச் வித் ஒன் கார்பனில் குரூப். இவன் வந்து என்னவா பிஹேவ் பண்ணுவான்? ஓகே, வெரி குட். இட்ஸ் a conjugated. At the same time we can say it is a plus M minus M. It's a minus M. மைனஸ் M வந்து பிஹேவ் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு ரெசனன்ஸ் நடக்கும். ரெசனன்ஸ் நடந்ததுன்னா என்ன ஆகும்? We have lone pair, single bond and double bond. It is a type of conjugated system. The lone pair is moving to what? Double bond, and double bond is moving to what? It's a negative charge. அப்ப வந்து இங்க நைட்ரஜனுக்கு உடனே என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் polarity கிரியேட் ஆகும். பாசிட்டிவ் polarity வந்து கிரியேட் ஆகும் due to the resonance-னால. ஓகேவா? அவனுக்கு பாசிட்டிவ் கேரக்டர் அதிகமாயிடுச்சுன்னா அந்த லோன் பேர் டொனேட் பண்ணுவானா மாட்டான். லோன் பேர் டொனேட் பண்ணானா அவன் வந்து ஹை பேசிக் காம்பவுண்ட். ஸோ இங்க வந்து என்ன ஆகும்? பேசிக் ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ரைட். இங்க அமோனியா, ஸோ நோ இஷ்யூ. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து யாரு? லோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ். ரைட்? சாரி, டீலோக்கலைசேஷன் எலக்ட்ரான்ஸ். இங்க வந்து பாருங்க ஸோ NH3 இஸ் அட்டாச்ட் வித் வாட்? ஆர்ங்கிறது சம் அல்கைல் குரூப். அல்கைல் குரூப் எப்பவுமே யாரு? இட்ஸ் அ பிளஸ் I. ஓகேவா? அப்ப இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. யாரோட எலக்ட்ரான் டென்சிட்டியை? நைட்ரஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டியை. அப்ப நைட்ரஜனோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கேன் ஐ சே இதுதான் நம்மளோட ஆர்டர். ரைட்? இதுதான் நம்மளோட ஆர்டர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 வந்து பாருங்க. ஸோ ரைட், ஆன்சர்மா. குயிக் ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு நைட்ரஜன் சரௌண்டட் பை லோன் பேர்ஸ். நைட்ரஜன் இஸ் சரௌண்டட் பை லோன் பேர்ஸ். இல்லைன்னா சொல்லலை நான். நைட்ரஜன் இஸ் சரௌண்டட் பை லோன் பேர்ஸ். ப்ராப்ளமே கிடையாது. ரைட்? நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹாலஜன்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு வந்து எதை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
only, so there's a minus I, not minus M, not minus H. ஓகேவா? இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கிளியரா தெரியும். அப்போ இங்க வந்து நம்மளுக்கு only we have inductive effects, வேற எந்த ஒரு ரெசனன்ஸ் எஃபெக்ட்டுமே கிடையாது. So we have only inductive effects. Inductive effects நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன தெரியணும்? டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன தெரியணும்? நம்பர். அதுக்கப்புறம் என்ன தெரியணும்? பவர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க, இந்த 3 பேருமே சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அதுல ப்ராப்ளமே கிடையாது எனக்கு. கரெக்டா இல்லையா? எனக்கு வந்து 3 பேருமே எனக்கு வந்து சேம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். we have ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். we have ஸோ 2. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன் அண்ட் தேர்ட் கார்பன். ஸோ we have the ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ். கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? நம்பர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ எனக்கு நம்பர் ஆஃப் மைனஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேசிசிட்டி வந்து எனக்கு என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். இப்போ தானே பார்த்தோம் நம்மளோட பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, ஸோ தட்ஸ் மைனஸ் ஐ. அப்போ மோர் மைனஸ் ஐ லெஸ் பேசிக். அப்போ இதில் யார் வந்து மோர் பேசிக்? ஏ தான் மோர் பேசிக். கரெக்டா இல்லையா? ஏன்னா அவனில் தான் மினிமம் நம்பர் ஆஃப் மைனஸ் ஐ வந்துருக்கு. ஸோ பி அண்ட் சி, ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இவங்கள தான் இப்போ வந்து வச்ச ஆன்சர் வந்து பண்ண போகிறோம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்? இங்கேயும் நம்மளுக்கு 2, இங்கேயும் 2. நெக்ஸ்ட் எதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம்? ஸோ தட்ஸ் ஆர் வச்சு கம்பேர் பண்ண. ஸோ அப்போ இதில் வந்து பாருங்க, நம்மளுக்கு ஐ அண்ட் குளோரின், குளோரின், தென் புரோமின் அண்ட் ஃபைனலி அயோடின். ஸோ யாரோட எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்? யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ குளோரின் அதிகம்னா அப்போ நம்மளுக்கு வந்து யாரு? தட் இஸ் மோர் மைனஸ் ஐ பவர். மோர் மைனஸ் ஐ பவர்னா லெஸ் பேசிக் ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ பி அண்ட் சி இவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவாமா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இந்த பாயிண்ட்ல இருந்தா கேளுங்க, நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஜென்ரலா நம்மளுக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுதான். ஓகேவா? டவுட்ஸ் இருக்கா? நான் எதுவும் ரிப்பீட் பண்ணுமா? ஏன்னா மோர் மைனஸ் ஐ பவர் லெஸ் பேசிக் ஸ்ட்ரென்த். ஓகேவா? மோர் மைனஸ் ஐ பவர் அண்ட் லெஸ் பேசிக் ஸ்ட்ரென்த். ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு இது தெரியணும். அடுத்து நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பாருங்க, we have CH triple bond C minus and we have CH2, right? Double bond C minus, we have CH3 and C minus. Okay right? இவங்க 3 பேரோட பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ண போறோம். இவங்க 3 பேரோட பேசிக் ஸ்ட்ரென்த்தை நம்ம வந்து கம்பேர் பண்ண போறோம். ஸோ கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படிமா இருக்கும்? ஸோ கம்பேர் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ இங்க வந்து பாருங்க, இந்த கார்பன் என்ன கார்பன்? இவன் இட்ஸ் sp in nature. இந்த கார்பன் என்ன நேச்சர்? sp2 in nature. இந்த கார்பன் வந்து என்னது? sp3 in nature. ஸோ அப்போ நீங்க வந்து பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகமா இருக்கும்? இதுதான் பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர். பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் மேக்ஸிமம் இருந்துச்சுன்னா வாட் அபவுட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பர்சன்டேஜ் ஆஃப் தி எஸ் கேரக்டர். ஸோ அதுவும் வந்து இதுதான் ரேஞ்ச். இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் லெஸ் பேசிக் ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ பேசிக் ஸ்ட்ரென்த் வச்சு கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளோட ஆர்டர். ஓகே ரைட்? பிகாஸ் த பேசிக் ஸ்ட்ரென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வாட்? So inversely proportional to, so there's electronegativity, right? So that's the electronegativity. So questions வந்து கேட்கலாம் நம்மளுக்கு, எப்படி வேணுமாலும் questions வந்து கேட்கலாம். Fifth question கேட்டிருக்காங்க பாருங்க ஆல்ரெடி. Fifth question எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா we have OH minus and SH minus and we have SCH minus. Okay right? Arrange them in the order of, so there's a basic strength. இப்போதானே பார்த்தோம் the O and S and SC இவங்களாம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா same period. Right? Oxygen family. So up and down the group BCD increases, basic strength decreases. Okay va? So அப்ப யாருக்கு அதிகமா இருக்கும்? ஆக்சிஜனுக்கு தான் அதிகமா இருக்கும். Down the group basic strength decreases. இப்பதானே பார்த்தோம். Right? So inversely proportional to BCD. Basic strength is inversely proportional to BCD. Okay va? Right? So இந்த questions எல்லாம் நமக்கு வந்து ஜெனரலா கேக்குற questions. ஜெனரலா உங்களோட எக்ஸாம்ல வந்து கேக்குற questions. Right? So இது வந்து ஒரு ரொம்ப நல்ல question பாருங்களேன். எனக்கு ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா we have NH2, right? So இங்க வந்து we have, so there is a NH2 and so here we have, so there is a NH2. So இவங்க 3 பேரோட பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்னு? ரைட்? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா, இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். இப்படிதான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். சடனா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இங்க வந்து என்னது? there is no conjugated system. there is no conjugated system. ரைட்? கான்ஜுகேட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? பிளஸ் ஐ, சரி பிளஸ் ஐ ஆர் மைனஸ் ஐ வந்து செக் பண்ண போறோம். பட் இங்க வந்து நான் எந்த போர்ஷனை மட்டும் செக் பண்ண போறேன்னா ஒன்லி இந்த போர்ஷனை மட்டும் செக் பண்ண போறேன்.
கரெக்டா இல்லையா? ஸோ இந்த போர்ஷன் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்கும். ஸோ என்ன பேசிக் ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இந்த போர்ஷன்ல நம்மளுக்கு என்ன கேரக்டர் அதிகமா இருக்கு? பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் அதிகமா இருக்கு. இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் எஸ் கேரக்டர் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த போர்ஷன் என்னவோ வந்து பிஹேவ் பண்ணும்? ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்டா வந்து பிஹேவ் பண்ணுமா? ஆர் ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் காம்பவுண்டா வந்து பிஹேவ் பண்ணுமா? அப்ப இவன் வந்து என்ன பண்ணுவான்? இந்த நைட்ரஜன் உள்ள மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வித்ட்ரா பண்ணுவானா? டியூ டு த இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ். டியூ டு த இண்டக்டிவ் எஃபெக்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து வித்ட்ரா பண்ணுவானா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? இவங்களோட பெசிசிட்டி ரெடியூஸ் ஆகும். அப்போ பெசிசிட்டி படி பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஆன்சர். பெசிசிட்டி படி பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க தான் வந்து நம்மளோட ஆன்சர். குட். ஸோ யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? ஸோ கொஸ்டின் நிறைய டைம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? நிறைய டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஓகே ரைட் சார். வேற சார்? ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர் குரூப்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஆர் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கு? எனக்கு வந்து பிரைமரி அமைன் அண்ட் வி ஹவ் செகண்டரி அமைன் அண்ட் வி ஹவ் டெர்ஷரி அமைன். ஸோ இவங்க 3 பேரோட ஓகே ரைட். ஸோ இவங்க 3 பேரோட பேசிசிட்டி கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா வி ஹவ் அமோனியா. ஸோ யாருக்கு வந்து அதிகமாக இருக்கும்? ஓகே ரைட். டெர்ஷரி அமைனுக்கு அதிகமாக இருக்கும். டெர்ஷரி அமைனுக்கு அதிகமாக இருக்கும். ரீசன் வந்து என்னது? we are adding 3 plus I groups. ஓகேவா? இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்? கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அமோனியா இங்கே லாஸ்ட் இங்கே கொடுத்துக்கோங்க. அமோனியா தான் லாஸ்ட். ஓகேவா? ரைட்? பட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் கைஸ். ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி அட் gaseous கண்டிஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி அட் அண்ட் gaseous கண்டிஷன்ஸ். ஒன்லி வந்து இவங்க வந்து கேசஸ் அந்த கண்டிஷன்ல மட்டும்தான் நம்மளுக்கு அப்ளிகபிள். சார் அப்போ இங்கே வந்து பாருங்க, நான் எப்படி சொல்லலாமா? அமோனியா தென் ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் செகண்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரியா? ரைட் சார். இதே எனக்கு வந்து ஆக்வஸ் கண்டிஷன்ல சார் அப்படின்னு கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆக்வஸ் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா தேர்ட் டிகிரி வில் பி மோர் ஸ்டேபிள் தென் ஃபர்ஸ்ட் டிகிரி தென் தேர்ட் டிகிரி. கைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சாரி சார். செகண்ட் டிகிரி இஸ் மோர் ஸ்டேபிள் தென் தேர்ட் டிகிரி தென் ஃபர்ஸ்ட் டிகிரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரி, ஆக்வஸ் கண்டிஷன் தானே. செகண்ட் டிகிரி தென் ஃபர்ஸ்ட் டிகிரி தென் தேர்ட் டிகிரி. ஆக்வஸ் கண்டிஷன்ல 1 2 3 கரெக்ட். சாரி 2 1 3 கரெக்ட் தான். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 வந்து வரும். ரைட்? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஆக்வஸ் கண்டிஷன்ல இதுதான் ஆர்டர். இங்க பாருங்க, வேணும்னா இங்க கொஞ்சம் கிளியரா தர்றேன். gaseous கண்டிஷன்ல சார், gaseous கண்டிஷன்ல தேர்ட் டிகிரி will be more as compared to the first degree. இதே in aqueous condition இதுனா experimental results வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டிகிரி தென் ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் லாஸ்ட் வந்து தேர்ட் டிகிரி. இதே எனக்கு இங்க 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 வந்து பாருங்க, ஆக்சுவலா எனக்கு இந்த ஆர் வந்து எனக்கு வந்து எத்திலா இருந்துச்சுன்னா, எத்திலா என்னமா C2H5. ஆர் வந்து எனக்கு வந்து எத்திலா இருந்துச்சுன்னா எனக்கு ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிகிரி தென் தேர்ட் டிகிரி தென் ஃபர்ஸ்ட் டிகிரி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களோட புக்லேயே இருக்கு, என்சிஆர்டிலே வந்து இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்கைல் குரூப் சொல்லிட்டு பார்க்கணும். இங்க பாருங்க, இன் ஆல் gaseous கண்டிஷன் வெதர் இட் இஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆர் தேர்ட் அதை பத்தினா ஒரி பண்ணவே வேண்டாம். எனக்கு வந்து இன் ஆல் gaseous கண்டிஷன்ல இதான் ஆர்டர். இன் aqueous கண்டிஷன் இன் ஆர் வில் பி எத்திலா இருந்துச்சுன்னா ஸோ இதுதான் என்னோட ஆர்டர். ஓகேவா? ரைட்? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண போறீங்க, நீங்கள் வந்து சால்வ் பண்ண போறீங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ண போறீங்க, கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண போறீங்க. ரைட்? ஸோ பார்க்கலாம். ஸோ எப்படி வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ம். ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரிவிஷனோட லாஸ்ட் டாபிக் பயோமாலிகுல்ஸ். கரெக்டா? ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். ஒழுங்காக பண்ணுங்க.
லைவ் என் பண்ணிடுறீங்களா லோகேஷ்? லைவ் என் பண்ணிட்டீங்களா லோகேஷ்? லோகேஷ் லைவ் என் பண்ணிடுங்க.